السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சிறப்பான ஜும்மாவுடைய நாளில் உங்களுக்கு மத்தியிலே இந்த இணைய வழியூடாக மறுமையே சிறந்தது என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆன், அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய முக்கியமான சில செய்திகளை நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். இம்மையை விட மறுமையே சிறந்தது என்ற தலைப்பு. மறுமையே சிறந்தது என்ற இந்த வார்த்தை என்பது இது இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய, அதே போன்று மறுமை அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மறுமை அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அவன் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அல் குர்ஆனிலே பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா சூரத்து துஹாவிலே நமக்கு சொல்லும் பொழுது சொல்கிறான், வலல் ஆஹிரத்து ஹைருல் லக மினல் ஊலா. மறுமையாகிறது, அந்த மறுமையுடைய வாழ்க்கை உங்களுக்கு இம்மையை விட மிகவும் சிறந்தது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் இந்த உலகத்திலே படைத்த நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது குறிப்பிடுகிறான், நான் மனித இனத்தையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், அவன் இந்த உலகத்திலே பிறந்ததிலிருந்து அவன் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நிறைவு செய்யும் வரைக்கும், அவன் மரணிக்கும் வரைக்கும் அவனுக்கு ஒரு அஜல் வாழ்க்கை தவணை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அவன் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அவன் மறுமைக்காக வேண்டி அவன் வாழ வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அல் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கும் பொழுது, அதேபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை, அவர்களுடைய அந்த வாழ்நாளை நாங்கள் பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது இது நமக்கு மிகவும் தெளிவாக புரிகின்றது. அன்புக்குரியவர்களே, ஒரு முஃமின் அல்லாஹ்வை நம்பியிருக்கக்கூடிய, அதே போன்று மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நிரந்தரமான முடிவில்லாத அந்த மறுமை வாழ்க்கையை நம்பியிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆணும் பெண்ணும் அவர்கள் மறுமையைத்தான் தெரிவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வை நம்பியிருக்கக்கூடிய முஃமின்களுக்கு 2 தெரிவுகள் இருக்கிறது. ஒன்று, அவர்கள் உலகத்தை தெரிவு செய்ய வேண்டும், உலக வாழ்க்கையை அவர்கள் தெரிவு செய்ய வேண்டும், அல்லது மறுமை வாழ்க்கையை தெரிவு செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ்வை நம்பியிருக்கக்கூடிய, உண்மையில் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினும் அவர்கள் மறுமை வாழ்க்கையை தான் தெரிவு செய்வார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது சூரத் அல் ஆலாவிலே குறிப்பிடுகிறான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா. நீங்கள் உலகத்துடைய வாழ்க்கையை தெரிவு செய்கிறீர்கள். மறுமையா அல்லது உலகமா இம்மையா என்று வரும் பொழுது அல்லாஹு தஆலா அதிகமானவர்களை பற்றி அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா. நீங்கள் மறுமை, அதாவது உலக வாழ்க்கையை நீங்கள் தெரிவு செய்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு விட்டு சொல்கிறான், வல் ஆஹிரத்து ஹைரும் வ அப்கா.
மறுமை என்பது அந்த மறுமை வாழ்க்கை தான் மிகவும் சிறந்தது, வஅபுகா அதுதான் நிலையானது, நிரந்தரமானது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் மறுமையை சிறந்ததாக தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்துடைய வாழ்க்கை அதனுடைய தன்மையை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள், நமக்கு தலைவராக இருக்கிறார்கள், இறுதியாக நமக்காக வேண்டி அனுப்பப்பட்ட தூதராக இருக்கிறார்கள். அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை, இந்த உலகத்துடைய இன்பங்களை நமக்கு எப்படி சொல்லிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், அதே போன்று அல் குர்ஆன் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை, உலகத்துடைய இன்பங்களை எப்படி நமக்கு சொல்கிறது என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொண்டால் நமக்கு மறுமையை தெரிவு செய்வதற்கு, அந்த நிரந்தரமான வாழ்க்கையை நமக்கு தெரிவு செய்வதற்கு அது இலகுவானதாக அமையும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாருங்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த ஹதீஸை அதாவது அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துடைய வாழ்க்கை, இந்த உலகத்துடைய இன்பங்களை நமக்கு எப்படி தெளிவுபடுத்துகிறார்கள் என்பதை பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகம், இந்த உலகத்துடைய இன்பங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் எந்த அளவு பெருமதியானது என்பதை நமக்கு இந்த செய்தியின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். ஒரு தடவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு, அதாவது வெளிப்பகுதி அல் ஆலியா என்று செல்லக்கூடிய பகுதி, அந்த பகுதியிலே ஒரு கடை தெருவிலே, அந்த கடை தெருவுக்கு பக்கத்தால் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடை தெருவை நோக்கி செல்லும் பொழுது பாதையோரத்திலே ஒரு ஆடு செத்து கிடப்பதை பார்க்கிறார்கள். ஒரு ஆடு செத்து கிடக்கிறது, இறந்திருக்கிறது. அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடு என்று சொன்னால், அது அதனுடைய காதுகள் துண்டிக்கப்பட்ட நிலைமையில், அதே போன்று 2 காதுகளும் சிறியதாக இருக்கிறது, குறையுள்ளதாக இருக்கிறது. அந்த நிலைமையில் தான் அந்த ஆடு இறந்து செத்து கிடக்கிறது. இந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டுடைய காது பகுதியை பிடித்தவர்களாக அவர்களுடன் இருந்த தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், தோழர்களே, ஐயுக்கும் யுஹிப்பு அன்ன ஹாதா லஹு பிதிர்ஹமின், உங்களில் யாருக்கு விருப்பம் இருக்கிறது இந்த ஆட்டை ஒரு திர்ஹம், ஒரு வெள்ளி காசை கொடுத்து வாங்குவதற்கு உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், மா நுஹிப்பு அன்னஹு லனா பிஷைஇன் வமா நஸ்னஉ பிஹி, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ஒருபோதும் இதை விரும்ப மாட்டோம். இந்த செத்த இறந்த ஆட்டை நாம் எடுத்து, அதுவும் காசு கொடுத்து வாங்கி, நாம் இதன் மூலமாக என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார்கள். திரும்ப திரும்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே கேள்வியை கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறை இந்த கேள்வியை கேட்டவுடன் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி லவ் கான ஹய்யன் கான ஐபன் ஃபீஹி, அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஆடு உயிருடன் இருந்தாலும் இது குறையுள்ள ஒரு ஆடாக இருக்கிறது. ஃபகைஃப வஹுவ மையித்துன், உயிருடன் நாங்கள் பணம் கொடுத்து வாங்கினாலும் இது குறையுள்ள ஆடு, யாரும் வாங்க மாட்டார்கள், வாங்குவதை விரும்ப மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இந்த ஆடு செத்து கிடக்கிறது, இதை புத்தியுள்ள, அதாவது யாரும் வாங்குவார்களா, வாங்குவதை விரும்புவார்களா என்று அந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள். இந்த நேரத்திலேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவர்களுடன் இருந்த சஹாபாக்களுக்கும், அது மட்டுமல்ல மறுமை நாள் வரும் வரைக்கும் அவர்களுடைய உம்மத்தினர்களாக வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த பாடத்தை கற்பிக்க
தெளிவுபடுத்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபவல்லாஹி லத்துன்யா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அதாவது நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களும் அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும், உங்களுக்கு இந்த செத்து கிடக்கக்கூடிய இந்த ஆடு எப்படி உங்களிடத்திலே அது இழிவானதாக, அற்பமானதாக, குறையுள்ளதாக இருக்கிறதோ, இதே போன்று அல்லாஹ்விடத்திலே இதைவிட உலகம் என்பது மிகவும் அற்பமானது, குறைவானது, தாழ்ந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே இந்த செய்தி மூலமாக நமக்கு விளங்குகிறது, உண்மையில் இந்த உலகத்துடைய இன்பங்கள் என்பது, நாம் உலகத்துடைய இன்பங்களை எந்த அளவு பெருசாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். மறுமையை மறந்து வாழக்கூடியவர்கள் உலகத்துடைய இன்பங்கள் தான் நிரந்தரமானது, நிலையானது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒட்டுமொத்த உலகமும் உலகத்துடைய இன்பங்களும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிகவும் அற்பமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இறந்து செத்து கிடக்கக்கூடிய அந்த ஆட்டை விட அல்லாஹ்விடத்திலே மிகவும் தாழ்வானது, அதாவது அற்பமானது என்று தெளிவுபடுத்துகிறார்கள். நாம் பார்க்கிறோம், உலகத்துக்கு நாம் அத்துன்யா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்கிறோம். அத்துன்யா என்று சொன்னால் அதனுடைய நாம் கருத்தை பார்க்கும் பொழுது தாழ்ந்தது, மட்டமானது, அதாவது இழிவானது என்ற அந்த கருத்து இருக்கிறது. ஏன் இந்த கருத்து என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே உலகம் என்பது, உலகத்துடைய இன்பங்கள் என்பது அந்த அளவு மட்டமானதாக, இழிவானதாக, அற்பமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதனால்தான் நமக்கு வழிகாட்டியாக, முன்மாதிரியாக வந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துடைய இன்பங்களா அல்லது மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மறுமையுடைய வாழ்வா, அதனுடைய இன்பங்களா என்று வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை தெரிவு செய்து கொண்டார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றாக இருந்த அந்த சஹாபாக்கள், அவர்கள் உலகமா மறுமையா என்று வரும் பொழுதோ அவர்கள் மறுமையை தெரிவு செய்து கொண்டார்கள். அதே போன்று மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய, உண்மையில் அல்லாஹ்வை நம்பக்கூடிய, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய, இறையச்சமுள்ள ஒவ்வொரு நல்ல முஃமினான ஆணும் பெண்ணும் உலகம் மறுமை என்று வரும் பொழுதோ மறுமையை தான் அவர்கள் தெரிவு செய்வார்கள். பாருங்கள், அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நுபுவத்துடைய, அவர்கள் நபியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னால் உள்ள அந்த காலத்தையும், அதே அவர்கள் நபியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னால் இருந்த அந்த காலத்தை நாங்கள் பார்க்கும் பொழுதோ, அவர்கள் வாலிபராக இருக்கும் பொழுதோ, அவர்கள் திருமணம் முடிக்கும் பொழுதோ அந்த நுபுவத்துடைய அந்த முன்பகுதியாக இருக்கிறது. அந்த நேரத்திலே அவர்கள் ஒரு வசதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், வசதி வாய்ப்புடன் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் நபித்துவதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மக்காவுடைய 13 வருட காலமாக இருக்கலாம், அதே ஹிஜ்ரத்துக்கு பின்னால் மதீனாவிலே அவர்கள் வாழ்ந்த 10 வருட காலமாக இருக்கலாம். நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த உலகத்திலே மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், பல சோதனைகளை சந்திக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் அதை பொறுத்துக் கொள்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமானவர்கள், அல்லாஹ்வை மிகவும் மஞ்சக்கூடியவர்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உலகத்திலே கஷ்டத்தை, சோதனைகளை, அதே போன்று வாழ்விலே ஏற்படக்கூடிய வறுமையை அவர்கள் பொறுத்து கொள்கிறார் என்று சொன்னால் அவர்கள் மறுமையை தெரிவு செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாருங்கள், உங்களுக்கு சில செய்திகளை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தொற்றும் அறிவிக்கிறார்கள். உர்வத் இப்னு ஜுபைர் என்பது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாருடைய சகோதரி.
அவர்களுடைய மகனாக இருக்கிறார்கள். உர்வத் இப்னு ஜுபைர் அவங்க தன்னுடைய சாட்சியை பார்த்து கேட்கிறார்கள். சாட்சி அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நாம் ஒரு மாதத்துடைய தலைப்பிறையை பார்ப்போம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று இரண்டாவது அந்த மாதம் முடிவுற்றுவிடும், முடிவடைந்து விடும். இரண்டாவது மாதத்துடைய தலைப்பிறையை பார்ப்போம், 2 மாதங்கள் முடிந்துவிடும். 3வது மாதத்துடைய தலைப்பிறையை நாங்கள் பார்த்து விடுவோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள். 2 மாதங்கள் முடிந்துவிடும். வமா ஊகித ஃபி அபியாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாருன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடுகளில் அடுப்பு நெருப்பு மூட்டப்படவில்லை என்று சொல்கிறார்கள். 2 மாதங்கள் முடிந்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வீட்டிலும், அவர்களுக்கு பல மனைவிமார்கள் இருந்தார்கள், அவருடைய எந்த ஒரு வீட்டிலும் அடுப்பு நெருப்பு மூட்டப்படவில்லை என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ஹாலா, என்னுடைய சாட்சியே, ஃபம்மா கான யுஈஷுக்கும், அதாவது உங்களுடைய வீட்டிலே அடுப்பு நெருப்பு மூட்டப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் எதை சாப்பிட்டீர்கள்? உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய அதாவது ஒவ்வொரு நேர உணவு எதுவாக இருந்தது, எதை சாப்பிட்டு வந்தீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல் அஸ்வதானி என்று சொல்கிறார்கள். 2 கருப்புகள் என்று சொல்கிறார்கள். அதாவது அத்தம்ரு வல் மாஉ, நம்முடைய வீட்டிலே பேரித்தம்பழம் இருக்கும், அந்த பேரித்தம்பழத்தை நாங்கள் சாப்பிட்டுக் கொள்வோம். பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு விட்டு நாம் தண்ணீரை குடித்து வயிறாறுவோம் என்று சொல்கிறார்கள். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே 2 மாதங்கள் தொடராக, அதாவது சமைப்பதற்கு அடுப்பு நெருப்பு மூட்டப்படவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் அப்ப அந்த 2 மாதங்களிலும் எதை சாப்பிட்டு வந்திருக்கிறார்கள்? பேரீத்த பழத்தை மட்டும்தான் சாப்பிட்டு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்சாரி நபி தோழர்கள் சிலர் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? சில வேளை அதாவது ஒட்டகத்துடைய ஆட்டுடைய பால்கள் அவர்களுக்கு கிடைத்தால் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைப்பார்கள். அப்படி அனுப்பிய சில நேரங்களில் நாங்கள் அந்த ஒட்டகத்துடைய பாலை, அதே ஆட்டுடைய பாலை நாம் அருந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதே போல் இன்னும் ஒரு செய்தியை பாருங்க. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்களும் அவர்களுடன் ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, எனக்கு மிகவும் அதாவது கடுமையான பசியாக இருக்கிறது, ஏதாவது நீங்கள் உணவு தந்தால் நான் சாப்பிட்டு என்னுடைய பசியை போக்கிக் கொள்வேன் என்று சொல்கிறார். இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு நபித்தோழரை அவருடைய ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். என்னுடைய இந்த வீட்டுக்கு போய் ஏதாவது உணவு இருக்கிறதா என்று பார்த்து எடுத்து வாருங்கள். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு போகிறார். அவர் அந்த வீட்டுக்கு போய் நபிகளுடைய அந்த விஷயத்தை அவருடைய மனைவிக்கு சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவி சொல்கிறார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நம்முடைய வீட்டிலே தண்ணீரை தவிர, குடிப்பதற்கு தண்ணீரை தவிர எதுவும் கிடையாது என்று சொல்கிறார். அந்த செய்தியை அந்த நபித்தோட நபியோடத்திலே வந்து சொல்கிறார். திரும்ப நபியவங்க இன்னொரு மனைவியுடைய வீட்டுக்கு அனுப்புறாங்க. இப்படி ஒவ்வொரு மனைவிமார்களுடைய வீட்டுக்கு அனுப்பும் பொழுது ஒவ்வொரு மனைவிமாரும் என்ன பதில் சொல்லுகிறார்கள் சொன்னால், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எங்களுடைய வீட்டிலே குடிப்பதற்கு தண்ணீரை தவிர சாப்பிடுவதற்கு எதுவும் கிடையாது. பாருங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுடைய நிலைமையை. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை பாருங்க. அதாவது ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பகலுடைய நேரம் அல்லது இரவுடைய நேரம் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்குரிய காரணம் என்பது, அவர்கள் மிகவும்
பசியுடன் இருக்கிறார்கள், கடுமையான பசி தாங்க முடியாமல் வீட்டை விட்டும் வெளியே வந்து விடுகிறார்கள். வீட்டிலே வெளியே வந்து பார்த்தவுடன் அபூபக்கர் ரதி அவர்களும் உமர் ரதி அவர்களும் வீட்டுக்கு வெளியே இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அபூபக்கர் ரதி அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அவர்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் வீட்டை விட்டு இந்த நேரத்திலே வெளியே வந்தீர்கள்? அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு கடுமையான பசியாக இருக்கிறது, அதனால் தான் நான் வெளியே வந்தேன் என்று சொல்கிறார்கள். திரும்ப நபி அவர்கள் அபூபக்கர் ரதி அவர்களையும் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், சரி, நீங்கள் இருவரும் ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தீர்கள்? அதற்கு அந்த இரண்டு நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எந்த காரணத்தினால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தீர்களோ அதே பசியின் காரணமாகத்தான் நாங்களும் வீட்டை விட்டு வெளியே வந்தோம் என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது போன்ற நமக்கு பல செய்திகளை பார்க்கலாம். நபியர்களுடைய வாழ்க்கையில், நபித்தோர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும் பொழுதோ அந்த சஹாபாக்கள் இப்படி கஷ்டத்தையும் வறுமையையும் அவர்கள் அந்த சோதனைகளையும் அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் சொன்னால் ஏன் காரணம்? அவர்கள் இந்த இம்மையை விட அவர்கள் மறுமையை தெரிவு செய்து கொண்டார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, ஒரு தடவை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆஹிரா. அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது உண்மையில் வாழ்க்கை என்பது, சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான, நிரந்தரமான, நிம்மதியான வாழ்க்கை என்பது மறுமையுடைய வாழ்வுதான் என்று சொல்கிறார்கள். மறுமையுடைய வாழ்க்கையை தவிர எதுவும் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை என்பது கிடையாது என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் அடுத்ததாக நாம் இந்த மறுமையுடைய அந்த செய்திகளை பார்க்கும் பொழுது, உலகம் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகவும் அற்பமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு குறிப்பிட்ட தவணையை தந்து, வாழ்க்கையை தந்து நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு செய்தியிலே அவர்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தடவை அவர்கள் நபி அவர்களை சந்திக்க போகிறார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் ஒரு விரிப்பிலே தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட விரிப்பு என்று சொன்னால், அந்த விரிப்பு என்பது ஈச்ச நார்களினால் செய்யப்பட்ட விரிப்பாக இருக்கிறது. எனவே நபியர்களுடைய அவர்களுடைய மேனியில் அந்த நாருடைய அனைத்தும் பட்டிருக்கிறது, அடையாளம் இருக்கிறது. இந்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களுக்கு உறங்குவதற்கு நாம் நல்ல ஒரு விருப்பை தெரிவு செய்திருப்போமே. அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? பாருங்க, நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு எதை பாடமாக சொல்கிறார்கள். நபி அவர்கள் அந்த விருப்பிலே மிகவும் கஷ்டப்பட்டவர்களாகத்தான் தூங்குகிறார்கள். அது மென்மையாக இல்லை. ஒவ்வொரு தடவையும் அதிலே தூங்கி எழும்பும் பொழுதோ அந்த அடையாளம் அவருடைய மேனிலே எப்பொழுதும் பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் எதற்கு கேட்கிறார்கள்? உங்களுக்கு ஒரு மென்மையான, நீங்கள் படுத்து உறங்குவதற்கு ஒரு விருப்பை நாங்கள் தயார்படுத்தி தருகிறோம் என்று சொன்னதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேட்கிறார்கள். மா அன ஃபித் துன்யா இல்லா கராகிபின் இஸ்தவல்ல தஹ்த ஷஜரத்தின் சும்ம ராஹ வ தரகஹா. இது திருமிதியிலே வரக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கும் இந்த உலகத்துக்கும் உரிய தொடர்பு என்ன என்று தெரியுமா? ஒரு பிரயாணியை போல. இது நபி அவர்கள் அவர்களுக்கு மட்டும் சொல்லவில்லை, இந்த உலகத்திலே வரக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் உலகத்துக்கும் அவர்களுக்கும் உரிய தொடர்பு இவ்வளவுதான். நபியர்கள் சொன்னார்கள், ஒரு பிரயாணியை போல. ஒரு பிரயாணி ஒரு பிரயாணம் செய்கிறார், அவருக்கு களைப்பு ஏற்படுகிறது.
ஒரு மரத்துக்கு கீழால் அவர் நிழல் பெறுகிறார், ஓய்வெடுக்கிறார். ஓய்வெடுத்ததன் பின்னால் அந்த மரத்துக்கு கீழால் அவர் நிரந்தரமாக இருக்க மாட்டார். சும்மராக வத்தரக்கஹா, அவர் அந்த இடத்தை விட்டும் அவர் பிரிந்து சென்று விடுவார். இது போன்றுதான் நமக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர்பு என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே அதாவது யாரெல்லாம் உலகத்திலே பண வசதி வாய்ப்புடன் வாழ்கிறார்களோ, அதே போன்று செல்வ செழிப்பிலே வாழ்கிறார்களோ, அதாவது சுகமுள்ளவர்களாக ஆரோக்கியம் உள்ளவர்களாக வாழ்கிறார்களோ, அவர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துதான் ஆக வேண்டும். அவர்களுடைய சொத்து செல்வங்களும் அவர்களுடைய ஆரோக்கியமும் அவர்களுடைய பதவி, அதாவது அந்தஸ்து என்பது அவர்களுக்கு நிரந்தரமானதல்ல. ஒவ்வொரு வருடம் அவர்களை விட்டு பிரியும் பொழுது அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் அதாவது சென்று கொண்டிருக்கிறார்கள். கபரை நோக்கி முன்னோக்கி கொண்டிருக்கிறார்கள். மறுமையுடைய வாழ்க்கையை நோக்கி முன்னோக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று யாரெல்லாம் அதாவது பொருளாதார வசதி வாய்ப்பு இல்லாமல் வறுமையிலே வாழ்கிறார்களோ, கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போன்று எப்பொழுது நோயுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துதான் ஆக வேண்டும். ஒவ்வொருவருக்கும் முன்னால் மரணம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல் குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி நமக்கு என்ன உணர்த்துகிறது? நமக்கு அல்லாஹ்வை நம்பியிருக்கக்கூடிய, மறுமையை நம்பியிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை விட, உலகத்துடைய இன்பங்களை விட மறுமைதான் மிகவும் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாருங்க ஒரு செய்திய, சொர்க்கத்துடைய அந்த மறுமை நாளில் ஒவ்வொரு மூமினும் எதை எதிர்பார்ப்பார்கள்? உலகத்திலே வாழக்கூடிய, அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய, அல்லாஹ்வுக்காக வேண்டி நல்ல அமல்கள் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆணும் பெண்ணும் மறுமையிலே அவர்களுக்கு அல்லாஹ்வினால் வாக்களிக்கப்பட்ட உயர்தரமான சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். பாருங்க, உலகத்துடைய அந்த இன்பங்கள், உலகத்துடைய கஷ்டங்கள், மறுமையிலே சொர்க்கத்துடைய இன்பங்கள், நரகத்துடைய அந்த கஷ்டங்கள், இதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுக்தா பி அன் அமி அஹ்லி துன்யா மின் அஹ்லின் நார். அவர்கள் சொல்கிறார், நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹு தஆலா அனைவரையும் எழுப்பாட்டுவான். அந்த மறுமையுடைய நாளில் பல நிகழ்வுகள் நடைபெறும், அது நமக்கு தெரியும். அந்த நேரத்திலே ஒரு நிகழ்வை பாருங்க. நபியர்கள் சொன்னார்கள், அதாவது உலகத்திலே மிகவும் சந்தோஷமாக, வசதி வாய்ப்புடன், இன்பகரமாக வாழ்ந்த ஒரு மனிதர், ஆனால் மின் அஹ்லின்னார், அல்லாஹ்வுடைய மொழியின்படி அவர் நரகத்துக்குரியவர், அவர் நரகத்துக்குரியவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை கொண்டு வரப்படும். உலகத்திலே அவர் 50 வருடங்கள் 60 வருடங்கள் 70 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் உலகத்திலே எந்த ஒரு கஷ்டத்தையும் காணாதவர், எப்பொழுது சந்தோஷத்திலும் அதாவது மகிழ்ச்சியாக, அதாவது எல்லா வசதி வாய்ப்புடன் வாழ்ந்தவர். ஆனால் அவர் அல்லாஹ்வுக்கு உலகத்திலே மாறு செய்து நரகத்துக்குரியவராக எழுப்பாட்டப்படுவார். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை கொண்டு வந்து அவரை நரகத்துக்குத்தான் செல்வாரு. ஆனா அல்லாஹு தஆலா என்ன சொல்வான் தெரியுமா? இவரை நரகத்திலே அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு போட்டு எடுத்து விடுங்கள். சொல்வதென்று சொன்னால் ஒரு செகண்ட் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே நீங்கள் அவரை நரகத்திலே போட்டு எடுத்து விடுங்கள். அப்படி அவர் செய்யப்படும். அதற்கு பின்னர் அந்த மனிதரை பார்த்து கேட்கப்படும், ஏ மனிதா, உலகத்திலே நீ ஏதாவது நன்மையை கண்டிருக்கிறாயா? உலகத்திலே ஏதாவது சந்தோஷத்தை கண்டிருக்கிறாயா என்று கேட்கப்படும். அவர் என்ன சொல்வார் தெரியுமா? லா வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்வார், யா அல்லாஹ், உலகத்திலே என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் நான் காணவில்லை, எந்த ஒரு மகிழ்ச்சியை நான் காணவில்லை என்று அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்வார். இவ்வளவுக்கும் உலகத்திலே அவர் எந்த ஒரு கஷ்டத்தையும் காணாமல் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்ந்தவர். நரகத்திலே ஒரு செகண்ட், ஒரு குறிப்பிட்ட நேரம் போட்டு எடுத்தவுடன் உலகத்திலே அவர் அனுபவித்த அனைத்து இன்பங்களையும் மறந்து விடுகிறார். அவ்வளவு அந்த நரகத்தினுடைய தண்டனை என்பது மிகவும் கடுமையானது.
அதே போன்று நபியர்கள் சொன்னார்கள் வயுதா பி அஷத்தின் நாஸி புஸன் ஃபித் துன்யா, உலகத்திலே கஷ்டத்துடன் வாழ்ந்தவர், எப்பொழுதும் வறுமையிலும் கஷ்டத்திலும் நோயுடன் வாழ்ந்தவர், அவருடைய வாழ்க்கை பூராக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார், அப்படி வாழ்ந்தவர். ஆனால் மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சுவர்க்கத்துக்குரியவர். அவருக்கு உலகத்திலே எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு சோதனை வந்தாலும், எந்த நோய் வந்தாலும் அவர் அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டவர், அல்லாஹ்வுடைய கதாவை ஏற்று நம்பி வாழ்ந்தவர். ஆனால் அவர் சுவர்க்கத்துக்குரியவர். அல்லாஹு தஆலா சொல்வான், இவர் சுவர்க்கத்துக்குரியவர் தான், ஆனால் சுவர்க்கத்திலே ஒரு செகண்ட், ஒரு குறிப்பிட்ட நேரம் போட்டு எடுத்து விடுங்கள். அப்படி போட்டு எடுத்தவுடன் அந்த மனிதரை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்பான், யப்ன ஆதம் ஹல் ரஅய்த புக்ஸன் கத் ஹல் மர்ர பிக மின் ஷித்தத்தின் கத், என் மனிதா, உலகத்திலே நீ ஏதாவது கஷ்டத்தை கண்டிருக்கிறாயா, உலகத்திலே ஏதாவது சிரமத்தை கண்டிருக்கிறாயா என்று கேட்கப்படும். அந்த நேரத்திலே இந்த மனிதன் சொல்வான், லா வல்லாஹி யா ரப், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு அந்த மனிதன் சொல்வான், உலகத்திலே நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் காணவில்லை, உலகத்திலே நான் எந்த ஒரு சிரமத்தையும் காணவில்லை. அவனுடைய வாழ்நாள் பூராக கஷ்டப்பட்டவன், நோயுடன் வறுமையுடன் எப்பொழுதும் கஷ்டத்துடன் வாழ்ந்தவன். ஆனால் சொர்க்கத்திலே அந்த மறுமையுடைய நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் சொர்க்கத்திலே போட்டெடுத்தவுடன் உலகத்திலே அவன் பட்ட அனைத்து கஷ்டங்களையும் மறந்து விடுகிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸி மூலமாக நமக்கு என்ன விளங்குகிறது? உலகம் சிறந்ததா, உலகத்துடைய இன்பங்கள் சிறந்ததா, அல்லது மறுமையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய சுவர்க்கம் சிறந்ததா, சுவர்க்கத்துடைய இன்பங்கள் சிறந்ததா என்பதை நமக்கு முடிவு செய்து கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரர், அதனால்தான் எந்த அல்லாஹ், எந்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தையும் மறுமையும் படைத்தானோ அந்த அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், இந்த உலகத்தை விட, உலகத்துடைய இன்பங்களை விட மறுமை சிறந்தது, மறுமையுடைய இன்பங்கள் சிறந்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக பாருங்க, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நாளை மறுமையுடைய நாளில் உலகத்திலே யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பி, அல்லாஹ்வுக்கு அஞ்சி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாத்திலே அவர்கள் முழுமையானவர்களாக வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் நாளை சுவர்க்கத்திலே நுழைக்கப்படுவார்கள். நீங்க சூரத்து ஜுமர்ல பாருங்க, அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஜுமரா, நாளை மறுமை நாளில் யாரெல்லாம் உலகத்திலே தங்களுடைய ரப்பை பயந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தார்களோ அவர்கள் சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்து வரப்படுவார்கள், கொண்டு வரப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா வஃபுதிஹத் அபுவாபுஹா, அவர்கள் சுவர்க்கத்துக்கு முன்னால் வந்து, சுவர்க்கத்துடைய அந்த முன்னால் வந்து நின்றவுடன் சுவர்க்கத்துடைய வாயல்கள் திறக்கப்படும், அவர்களுக்காக வேண்டி சுவர்க்கத்துடைய வாயல்கள் திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனத்துஹா, அந்த சுவர்க்கத்துடைய காவலாளிகள் அவர்களை வரவேற்பார்கள். எப்படி வரவேற்பார்கள்? சலாமுன் அலைக்கும் திபுத்தும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கு நிம்மதி அமைதி உண்டாகட்டும். திபுத்தும், நீங்கள் எப்பொழுதும் மனமாக வாழ்வீர்கள், இந்த சுவர்க்கத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாக மனமாக வாழ்வீர்கள். ஃபதுஹுலூஹா ஹாலிதீன், இந்த சுவர்க்கத்திலே நீங்கள் நிரந்தரமாக நுழைந்து விடுங்கள், நீங்கள் இந்த சுவர்க்கத்திலே நிரந்தரமாக நுழைந்து விடுங்கள். இந்த நேரத்திலே இப்படி அவர்கள் சுவர்க்கத்திலே வரவேற்கப்பட்டு சுவர்க்கத்திலே அவர்கள் நுழைக்கப்படும் பொழுதோ அந்த சுவர்க்கவாசிகள் அல்லாஹ்வை புகழ்வார்கள். வகால் அவர்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஸதகனா வஅதஹு, அல்லாஹ்வை புகழ்வார்கள். அதாவது அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுடைய வாக்கை நமக்காக வேண்டி உண்மைப்படுத்தி விட்டான். நாம் அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு அஞ்சி நாம் மறுமையை தெரிவு செய்து வாழ்ந்தால் அல்லாஹு தஆலா எந்த சுவர்க்கத்தை கூட நமக்கு வாக்களித்தானோ அந்த சுவர்க்கத்தை நமக்கு தந்து அவனுடைய வாக்கை உண்மைப்படுத்தி விட்டான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் என்று அவர்கள் புகழ்ந்தவர்களாக, அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக சுவர்க்கத்திலே நுழைவார்கள். அப்படி அவர்கள் சுவர்க்கத்திலே நுழையும் பொழுதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவர்களுக்கு 4 நற்செய்திகள் சொல்லப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் இதை நாங்கள் அதாவது மனதால் கேட்க வேண்டும்.
ஒரு அழைப்பாளர் வந்து அவர்களுக்கு சொர்க்கத்திலே அவர்கள் நுழையும் பொழுது 4 நற்செய்திகளை சொல்வார். என்ன நற்செய்தி சொன்னால், இன்னலக்கும் அன் தஸிஹு ஃபலா தக்ஸமு அபதா ஃபலா தஸ்கமு அபதா, இன்னலக்கும் அன் தஸிஹு ஃபலா தஸ்கமு அபதா, நிச்சயமாக உங்களுக்கு இந்த சுவர்க்கத்திலே எப்பொழுதும் ஆரோக்கியம்தான், நீங்கள் ஆரோக்கியமாகத்தான் இருப்பீர்கள், சுகமான வாழ்வுடன் தான் நீங்கள் இந்த சுவர்க்கத்திலே வாழ்வீர்கள். ஃபலா தஸ்கமு அபதா, உங்களுக்கு நோய் என்பது வராது, நிரந்தரமாக சுவர்க்கத்தில் இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், உங்களுக்கு நோய் என்பது வராது. இன்னலக்கும் அன் தஷிபு ஃபலா தஹரமு அபதா, நீங்கள் இந்த சொர்க்கத்திலே எப்பொழுதும் இளமையாக வாழ்வீர்கள், வாலிபர்களாகத்தான் இருப்பீர்கள். இது ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் கூறப்படக்கூடிய நன்மாராயம், நற்செய்தி. இந்த சொர்க்கத்தில் நீங்கள் எப்பொழுதும் இளமையுடன் இருப்பீர்கள். ஃபலா தஹரமு அபதா, உங்களுக்கு வயோதிபம் முதுமை என்பது வராது. உலகத்திலே நாம் வாழும் பொழுது ஒவ்வொரு நாள் செல்லும் பொழுது நாம் முதுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் சுவர்க்கத்திலே எல்லா நாளும் வாலிபம் தான், ஒரே வயதுதான். அன்புக்குரிய சகோதரர், யாருக்கும் முதுமை வராது. இன்னலக்கும் அன் தன்அமு ஃபலா தப்அசு அபதா, அதாவது இந்த சுவர்க்கத்தில் நீங்கள் எப்பொழுது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய அருள்களை பெற்று வாழ்வீர்கள். உங்களுக்கு சிரமம் கஷ்டம் எதுவும் வராது, சோர்வு எதுவும் வராது என்று சொல்வார்கள். 4வது நன்மாராயம் என்ன? இன்னலக்கும் அன் தஹ்யவு ஃபலா தமூது அபதா. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் இந்த சுவர்க்கத்திலே என்றும் உயிருடன் இருப்பீர்கள், உங்களுக்கு மரணம் என்பது வராது. சுப்ஹானல்லாஹ், உலகத்துல பாருங்க, எவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்கலாம், ஒரு நாட்டுக்கே தலைவராக இருக்கலாம், அதாவது உலகத்திலே பல முதல் வசதி வாய்ப்புள்ளவர்களாக வாழலாம். ஆனால் அவருக்கும் ஒரு மிகவும் கவலை இருக்கும். என்ன கவலை? ஒவ்வொரு நாள் செல்லும் பொழுது நான் முதுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். அவருக்கு உலகத்தில் எதை நினைச்சதெல்லாம் சாப்பிட அவருக்கு வசதி வாய்ப்பு இருந்தாலும் சாப்பிட முடியாது, ஒரு லிமிட் தான் சாப்பிடலாம். சில சாப்பாடுகள் சாப்பிட முடியாது, நோய் வரும் என்று பயம், ஆரோக்கியம் இல்லா போய்விடும் என்று பயம். சரி, எது இருந்தாலும் நான் எப்பொழுதாவது மரணத்தை விடுவேனோ, எனக்கு மரணம் வந்து விடும் என்ற பயத்துடன் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் சுவர்க்கவாசிகளுக்கு மரணம் என்பதே கிடையாது. இந்த 4 நற்செய்திகளுடன் அவர்கள் சுவர்க்கத்திலே நுழைவார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அதாவது சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய முதலாவது கூட்டம், முதலாவது ஜும்ரா, முதலாவது கூட்டம் எப்படி அவருடைய அழகு இருக்கும் என்று சொன்னால், அதாவது நீங்கள் 14வது இரவிலே அந்த லைலத்துல் பத்ர், அந்த பூரண சந்திரனுடைய நாளில் அந்த சந்திரனை நீங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ, அதே போன்று சொர்க்கத்திலே நுழையக்கூடிய முதலாவது அந்த கூட்டம் அந்த அளவு பிரகாசமானவர்களாக, அந்த அளவு அழகானவர்களாக நுழைவார்கள். அடுத்து 2வது கூட்டம் எப்படி அழகானவர்கள் சொன்னால், நீங்கள் நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரம் எவ்வளவு அழகானதாக இருக்குமோ அந்த அளவு அழகானவர்களாக இருப்பார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, அவர்களுக்கு சுவர்க்கத்திலே எதையெல்லாம் அவர்கள் நினைப்பார்களோ அனைத்தும் அவர்களுக்கு அங்கே தயார்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா அந்த சுவர்க்கவாசிகளை பார்த்து கேட்பான், அதாவது சுவர்க்கவாசிகளே, சுவர்க்கத்துடைய இன்பங்கள் உங்களுக்கு தயார்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் இதை பொருந்திக் கொண்டீர்களா? இதை நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா? நான் உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தி சந்தோஷங்களை இன்பங்களை தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். அந்த நேரத்திலே மறுமைக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், மறுமையை உலகத்தை விட தெரிவு செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்து சுவர்க்கத்திலே நுழைந்தவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், நாம் விரும்பக்கூடிய அனைத்தும் இந்த சுவர்க்கத்திலே இருக்கிறது. அலம் துபையத் வுஜூஹனா, எங்களுடைய முகங்களை நீ பிரகாசமாக்கி இருக்கிறாய். அதை நீ எங்களுக்கு நாம் நாடிய அனைத்து விரும்பக்கூடிய அனைத்தையும் இந்த சுவர்க்கத்திலே நீ நமக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறாய், இதைவிட நமக்கு என்ன வேண்டும் என்று அவர்கள் சந்தோஷமாக சொல்வார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா சொல்வான், இதை விட உலகத்தில், அதாவது சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களை விட அதிகமான ஒரு இன்பத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா, அதாவது அடியார்களுக்கும் அவனுக்கு இடையிலே இருந்த திரையை நீக்கி விடுவான். அந்த திரையை நீக்கியவுடன்
சுவர்க்கவாசிகள் அனைவரும் தங்களுடைய கண்களினால் அவர்களை படைத்த அந்த ரப்பை பார்ப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அவருடைய ரப்பை அவர்கள் நேரடியாக திரை அகற்றப்பட்டதன் பின்னால் தங்களுடைய ரப்பை அவர்கள் நேரடியாக பார்ப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே மறுமையில் இப்படியான இன்பங்கள், சொர்க்கத்துடைய இன்பங்கள், அனைத்து இன்பங்களிலும் ஆக பெரிய இன்பம் என்பது அல்லாஹ்வை நாம் நம்முடைய கண்களினால் பார்க்கக்கூடிய இன்பம். அது மிகப்பெரிய இன்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே நாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு ஒரு தவணையை தந்திருக்கிறான். எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது நமக்கு நிரந்தரமானதல்ல. மரணம் என்பது நமக்கு எந்த நேரத்திலும் வரலாம். எனவே அல்லாஹ்வை நம்பியிருக்கக்கூடிய, மறுமையை விரும்பக்கூடிய, சுவர்க்கத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆணும் பெண்ணும் அந்த மறுமைக்காக வேண்டி தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அல்லாஹ்வை சந்திப்பதற்கு, அந்த மறுமை வாழ்க்கையை சந்திப்பதற்கு அவர்கள் எப்பொழுதும் தயார் நிலையிலே இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நாம் அல்லாஹ் நமக்கு சொல்வதை போன்று நாம் இம்மையை விட மறுமையை நாங்கள் சிறந்ததாக தெரிவு செய்ய வேண்டும். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இதுவரை